உயிர்த்தெழுதலின் மகிமையை குறித்து நாம் கடந்த வாரம் உயிர்த்தெழுதலின் ஞாயிறாக இருந்ததுனால அந்த உயிர்த்தெழுதலினுடைய மகிமையை குறித்து நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுதல் என்பது ஒரு மகிமையானது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் கொடுக்கப்பட்டதை நாம் வாசித்தோம். இன்றைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு சில வழிமுறைகளை காண்பிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமாக. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். வேத வாக்கியத்தை அறியாமல் இருந்தால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலையும் அறிய முடியாது. வேத வாக்கியத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமையை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே யோவான் 20வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை கண்டார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாது இருந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அங்கே பின்னாக அவள் திரும்பி பார்க்கும்போது அங்கே நிற்கிறார். ஆனால் அவரை இயேசு என்று அறியாது இருந்தார். யோவான் 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். அப்போ அறியாது இருந்ததை இந்த வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசுவை 3 வருஷம் இயேசுவை நன்கு அறிந்திருந்தவர்கள், 3 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், மரித்து உயிரோடு எழுந்த பின்பு அவரை இயேசு என்று அறியாது இருந்தார்கள். அப்படி என்றால் ஏன் அறிய முடியவில்லை என்றால், இதுவரைக்கும் அவர் சரீரத்தில் இருந்த ரூபம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வேறு. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் அதே ரூபத்திலேயும் இருக்க முடியும், இன்னொரு ரூபத்திலேயும் இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இதுவரைக்கும் 3 வருஷம் பார்த்த அதே ரூபத்திலேயும் அவர் இருக்க முடியும், இன்னும் பல ரூபங்களில் அவர் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் உயிர்த்தெழுதலினுடைய மகிமை. நாம் இந்த உலகத்துல நாம வாழும் பொழுது நம்முடைய ரூபம் ஒரே ரூபமாக தான் இருக்கிறது. ஆனால் உயிர்த்தெழுதலின் மகிமை வரும்போது நம்ம எந்த ரூபத்திலையும் ஸ்தோத்திரம் நம்மை மாற்ற ஆண்டவரால முடியும். அல்லேலூயா. இந்த ரூபமும் இருக்கும், ஸ்தோத்திரம், இன்னும் மற்ற ரூபங்களையும் நாம தூதர்களை போல மாறுகிறோம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். தூதர்களை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய ரூபம் இருக்கும், அதே நேரத்தில் நம்ம தூதர்களை போலவும் இருப்போம், இயேசுவை போலவும் நம்முடைய ரூபம் என்ன செய்யும், இருக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவை அறியாது இருந்தார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாது இருந்தார்கள். அதாவது மறுரூபமாக இயேசு தரிசனமானார் என்று மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க் 16வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். இன்னொரு ரூபத்தில் அவர் தரிசனமானார். இதுவரைக்கும் இருந்த ரூபம் வேறு, இப்பொழுது தரிசனமாகும் போது இருக்கிற ரூபம் வேறு. அதான் மகிமையான உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலின் சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் காரியம் யோவான் 20வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 18வது வசனம் வரைக்கும் மரியாதை குறித்து, மகதலேனா மரியாதை குறித்ததான சம்பவத்தை நாம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மகதலேனா மரியாள் காலையிலே அதிகாலையிலே கல்லறையிடத்துல வந்து
அழுது கொண்டு இருக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11வது வசனம் சொல்கிறது, அவள் அழுது கொண்டிருக்கையில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஸ்தோத்திரம். 2 தூதர்கள் அந்த இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட அந்த கல்லறையினுடைய அந்த கால்மாட்டில் உட்கார்ந்து, ஸ்தோத்திரம், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஆனால் அவள் ஏன் அழுகிறாய் என்பதற்கு அவள் சொல்லுகிற காரணம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இந்த இடம் தான் அவரை வைத்தார்கள். ஆனால் அந்த கல்லறைக்குள்ள இயேசு இல்லை. ஆனால் இப்பொழுது அவள் குழம்பி போய் அழுது கொண்டு நிற்கிறாள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், ஏன்னா கல்லறைக்குள்ள அவர் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு, அல்லேலூயா, அவர் கல்லறைக்குள்ள இல்லை, எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இப்பொழுது பின்னாக திரும்பி இயேசு இருக்கிறதை காண்கிறார். சோதர இயேசு என்று அவள் அறியாதிருக்கிறார். இயேசுவும் அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது மரியாளோடு கூட பேசுகிறார். பேசும்போது இதுவரைக்கும் மரியாதை அப்படின்னு சொன்னபடி பேசவில்லை. ஸ்தோத்திரம். இப்பொழுது ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை சொன்னபோது அவரை தோட்டக்காரர் என்று எண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கும்போது இயேசுவை இதுவரைக்கும் பார்த்த ரூபம் இல்லை, வித்தியாசம். அவர் தோட்டக்காரர் என்று அவள் எண்ணினார். எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றார். ஆண்டவர் சாதாரணமா பேசும்போது இயேசுவை அவளால் அறிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சாதாரணமானவராய் பேசும்போது அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இயேசு அவளை நோக்கி அடுத்து சொன்னார், மரியாளே. இந்த மரியாள், ஸ்திரீயே என்று சொல்லும் பொழுது அவளாக இயேசுவை அறியாதிருந்தாள். ஆனால் மரியாளே என்கிற வார்த்தை வந்தபோது, போதகரே, ரபூனி அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பெயரை சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நம்முடைய பெயரை அவர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விசாரிக்கிறவர் பார்த்து, ஏன் அழுகிறாய், ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று விசாரிக்கிறதுனால நாம கண்டுகொள்ள முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று விசாரிக்கிறதுனால அறிந்து கொள்ள முடியாது. அவர் நம்முடைய பெயரை சொல்லுவதனால் நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய பெயரை சொல்லி உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இதுவரைக்கும் அவள் கேட்டிருந்த அதே சத்தத்துல மரியாளே அப்படி எப்படி கூப்பிடுவாரோ அதே சத்தம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வந்த போதுதான் அவளுக்கு தெரிந்தது, போதகர் தான் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. போதகர் தான் இங்கே இருக்கிறாரு. அவர் தோட்டக்காரன் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. அவர் உயிர்த்தெழுந்தவர். அன்றைக்கு போதகராக இருந்தவர், இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த போதகர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போதகரே என்ற அர்த்தமாம். ரபூனி என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகதலேனா மரியாள் இயேசுவை கண்டு கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஒவ்வொருவரையும் இன்னைக்கு அவர்
பெயரை சொல்லி அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயரை சொல்லி அவர் நம்மை அழைத்து அறிந்திருக்கிறார். பெயரை சொல்லி அழைக்கும் போதுதான் நம்முடைய ஆண்டவரை நாம இன்னும் அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அந்த சத்தம் நமக்கு பரிச்சயமான சத்தமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு அவர் பெயர் சொல்லி அழைத்து தம்மை கண்டுகொள்ள வைக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் எப்படி கண்டுகொள்கிறோம்? நம்முடைய பெயரை சொல்லி அழைக்கும் போது நாம் அவரை கண்டுகொள்ளுகிறோம். உரிமையாய் அழைக்கும் போது நாம் அவரை கண்டுகொள்ளுகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்திரியை என்று அழைக்கும் போது நாம் அவரை கண்டுகொள்ள முடியாது. ஆனால் மரியாதை என்று உரிமையோடு அழைக்கும் போது நாம் அவரை கண்டுகொள்ளுகிறோம். தேவன் நம்ம இன்றைக்கும் உரிமையோட பெயர் சொல்லி அவரை அழைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக யோவான் 21வது அதிகாரத்திற்குள் 4வது வசனத்திலிருந்து 13வது வசனங்கள் வரைக்கும் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அங்கே விடியற்காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். விடியற்காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாது இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் சீஷர்கள் கலிலேய கடலிலே மீன் பிடிக்க போனார்கள். அப்பொழுது அந்த ராத்திரியில அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கிறிஸ்து கரையில் நிற்கிறார். அவர் யார் என்று அவர்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு என்ன கூப்பிடுகிறார்? 5வது வசனத்துல, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனாக நின்று பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கரையில் நின்று கேட்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. இயேசு யார் என்று தெரியவில்லை. ஆனால் கேட்கிறவருக்கு பதில் வருகிறது, ஒன்றும் இல்லை. பிள்ளைகளே அப்படிங்கிற வார்த்தை அவர்களுக்கு இயேசுவை அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரையில் நிற்கிறவர் சொல்கிறார், உங்கள் வலது புறத்திலே, உங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்கிறார். வலது புறத்துல இதுவரைக்கும் வலது பக்கம் தான் போட்டிருக்கிறாங்க. இரவு முழுவதும் வலது பக்கம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் படகை எந்த இடத்துல போட்டு ஒன்றும் கிடைக்கலையோ அதே இடத்துல தான் மறுபடியும் இயேசு கிறிஸ்து போட சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எந்த இடத்துல ஒன்றும் கிடைக்கவில்லையோ அதே படகினுடைய வலது புறத்துல நீங்க வலைய போடுங்க, உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே படகினுடைய வலது புறத்தில் அவர்கள் வலையை போடுகிறாங்க. திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் வலையை போட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே லூக்கா 5வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வலையை போட சொல்லும் போது அவர்களுக்கு திரளான மீன்கள் என்ன செய்திருக்கிறது, அகப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிடைக்காத இடத்துல ஸ்தோத்திரம் வலையை போட சொன்ன போது அவர்களுக்கு திரளான மீன்கள் கிடைத்தது. இப்பொழுதும் அவர் சொன்னபடியே செய்கிறார்கள், அவர்களுக்கு திரளான மீன்கள் கிடைத்தது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் எப்போதும் எந்த இடத்துல கிடைக்கலையோ அந்த இடத்திலேயே கிடைக்கும்படிக்கு செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம நினைக்கிற கிடைக்கவில்லை, எங்கு கிடைக்கவில்லையோ அந்த இடத்துல கிடைக்க வைக்க தேவனால் கூடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க எங்க தோல்வியோ அங்கேயே கர்த்தர் வெற்றியை கொடுக்க அவரால கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தோல்வி கண்ட இடத்துல தான் வெற்றியை தவிர இன்னொரு இடத்துல அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் இயேசுவை காணுவதற்கு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம் அதே இடத்துல இரவு முழுவதும் கிடைக்காத இடத்துல விடியற் காலத்துல அவர்களுக்கு திரளான மீன்கள் அகப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் பேதுரு சொல்கிறார், அவர்
கர்த்தர். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அவங்க இப்பதான் உதிக்குது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்கனவே இதை போல ஒரு சம்பவம் நடந்ததை ஆண்டவர் அவனுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம். ஏற்கனவே இதை போல ஒரு சம்பவம் நடந்ததே, நிச்சயமாக அவர் கர்த்தர் தான், அவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதை ஸ்தோத்திரம் பேதுரு அறிந்து கொள்கிறார். உடனே மேற்சட்டையை கட்டி கொண்டு குதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்கனவே தேவன் நமக்கு செய்ததை மறுபடியும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த அற்புதத்தை எந்த இடத்துல செய்தாரோ அதே அற்புதத்தை இரண்டாவது முறையும் அந்த இடத்தில் செய்வதற்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்றுமில்லாத இடத்துல அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். 153 பெரிய மீன்கள் அந்த வலையில் அகப்பட்டு அந்த வலை கிழிந்து போகவில்லை. 153 பெரிய மீன்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அகாஸ்வேருடைய காலத்துல 127 நாடுகள் அவனுடைய கீழே இருந்ததை நாம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல அப்படியானால் நான் நினைக்கிறேன் 153 பெரிய நாடுகள் அன்றைக்கு உலகத்துல இருந்திருக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஏன்னா 153 மீன்கள் என்று எண்ணிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். 153 பெரிய மீன்கள் அவனுடைய வலையில அகப்பட்டது. ஆனால் வலை கிழிந்து போகவில்லை. அப்போ அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல 153 பெரிய தேசங்கள் நாடுகள் இருந்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் அதனால்தான் இயேசு சொன்னார், முழு உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீன்கள் அகப்படும் 153 தேசங்களிலும் உனக்கு மீன்கள் உண்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்றுமில்லாத இடத்தில் அற்புதங்களை செய்தார். அன்றைக்கு சீஷர்கள் முழு உலகமெங்கும் புறப்பட்டு போனார்கள். 153 தேசங்களிலும் அந்த பெரிய தேசங்களிலும் ஆண்டவருக்கு ஆத்துமாக்கள் சொந்தமானார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மீன்கள் அகப்பட்டது. சொந்தம் ஒன்றுமில்லாத இடத்துல நீங்க போடும் போது, ஒன்றுமில்லாத இடத்துல நீங்கள் செயல்படும் பொழுது சொந்தம் தோல்வி கண்டவர்கள் 153 தேசங்களிலும் வெற்றியை காண்பீர்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு மீன்கள் அகப்படும். ஆனா இயேசு எதுக்காக கூப்பிட்டார்? உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றுதான் அவர்களை அழைத்தார். அதனால்தான் இப்பொழுது 153 பெரிய மீன்களை அவர்களுக்கு கொடுத்து இதை போல தேசம் முழுவதும் புறப்பட்டு போய் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சொல்ற எல்லா ஜாதிகளையும் எல்லா நாட்டவர்களையும் சீஷராக்குங்கள் என்று ஆண்டவர் கட்டளையை கொடுத்தார். கர்த்தரை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில மறுபடியும் உங்களை தேவனுடைய அற்புதம், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்கு எந்த இடத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்றுமில்லையோ அந்த இடத்துல எங்க போய் ஊழியம் செஞ்சு உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையோ அங்கேயே ஆத்துமாக்களை கிடைக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போவாங்க, ஒண்ணுமே அங்க கிடைக்காது. ஆனா உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு முடிவுக்கு வருவாங்க, இந்த இடத்துல இனி என்ன செய்ய முடியாது, என்னால ஊழியம் செய்ய முடியாது, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண முடியாது, மீன்களை என்னால பிடிக்க முடியாது, நான் போராடி பிரயாசப்பட்டு பார்த்துக்கிட்டே ஒண்ணுமே என்ன செய்யல, அகப்படவில்லை. அகப்படாத இடத்துல அகப்படுவதற்கு கர்த்தர் கிரியை செய்வார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக செய்கிற காரியங்கள் நாம் பிரயாசப்பட்டிருக்கலாம், ஒன்று கிடையாமல் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் பொழுது, மறுபடியும் செயல்படும் பொழுது ஸ்தோத்திரம், கர்த்தர் கிடைக்க கூடாத இடத்திலையும் ஆத்துமாக்களை கொடுப்பார். இது கிடைக்காத இந்த கடலூர் பட்டணத்தில் ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. பெரிய மீன்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சின்ன மீன்கள் அல்ல, பெரிய மீன்கள். அல்லேலூயா. பெரிய மீன்களை கொடுப்பார்.
கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரவில் அவர்கள் பிடித்திருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு என்னதான் கிடைச்சிருக்கும்? சிறிய மீன்கள் தான் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைத்தால் மறுபடியும் பிரயாசப்பட்டால் ஒருவேளை சிறிய மீன்கள் கிடைக்கலாம். ஆனால் பெரிய மீன்கள் கிடைப்பதற்கு ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அந்த பெரிய மீன்கள் கிடைத்தாலும் வலை கிழிந்து போகாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஒரு சேதமும் வராது. ஆத்துமாக்கள் சபை கட்டப்படுமே அல்லாமல் சபைக்கு இழப்பு வராது. ஆமென் சொல்லுவோம். ஊழியத்துக்கு இழப்புகள் வராது. அல்லேலூயா. அது கிழிந்து ஒன்று கூட மீறி தப்பி போகாது. 153 மீன்களையும் பிடித்துக் கொண்டு வலையை இழுத்துக் கொண்டு அவர்கள் கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. இது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் காண வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் இன்றைக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவராக, அதிசயங்களை காணப்படுகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரே பிரசங்கத்துல 3000 ஆத்துமாக்களை ஆண்டவர் சபையில சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரளான மீன்கள் கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திரளான மீன்கள் கிடைக்கும்படி செய்தார். இயேசுவை, உயிர் தெழுந்த இயேசுவின் மகிமையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு திரளான மீன்கள் கிடைக்கும் என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் மீன் கிடைக்காது. உயிர் தெழுந்த இயேசுவின் மகிமையை நாம் காணும் பொழுது, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் தரிசிக்கும் போது, அவரை நாம் கண்டுகொள்ளும் பொழுது திரளான மீன்களை ஆண்டவர், திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு சபை உயிர் தெழுந்ததின் வல்லமையை அறிய வேண்டும். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் காண வேண்டும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோல்வியை கண்டால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே இடத்தில் ஒரு பெரிய அறுவடையை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். இன்னைக்கு சபை நடுவில் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு உங்களிடத்துல ஏதாகிலும் உண்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தேவை 153 மீன்கள் மாத்திரமல்ல, இயேசுவுக்கு கரையிலேயே மீன்கள் இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. நீங்கள் கொண்டு வருகிற மீன்களை கொண்டு வர வேண்டும். அவர் உங்களுக்கு மீன்களை கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. உங்கள் மூலமும் அவருக்கு ஆத்துமாக்கள் தேவை. அவர் கிரியை செய்த ஆத்துமாக்களை அவர் கரையில வந்து, அவர் கரையில சீசர்கள் வந்தபோது கரி நெருப்பு போடப்பட்டு அங்கே மீன்களும் அப்பமும் இருந்ததை நாம பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் 2 சீசர்கள் எம்மாவுக்கு போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது துக்கமுகமாக அவர்கள் வழி நடந்து பேசிக்கொண்டே போறாங்க. இது 15வது வசனத்துல இயேசு நாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஒரு வழிபோக்கராக தான் நினைத்தாங்க இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்தோத்திரம். இயேசு அவர்களுடனே கூட நடந்து போனார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் அந்த கிளையோப்பா என்பவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், 18வது வசனத்துல, எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியரா இருக்கிறீரோ என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது என்ன நடந்தது என்பதை பேசிக் கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தது காரியத்தையும் பேசிக் கொள்கிறார்கள். இப்பொழுது 25வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்ப்போமாக. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளில் எழுதின வேத வாக்கியம்
வாக்கியங்களை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம் இயேசுவை அறிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேத வாக்கியங்களை அறிந்தால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமையை அறிவோம். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து விவரித்து காண்பித்தாராம். வசனத்தை விவரித்து காண்பிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவை நாம் எப்படி கண்டுகொள்கிறோம்? வேதத்தை, வசனங்களை ஆண்டவர் நமக்கு விவரித்து காண்பிக்கும் பொழுது இயேசுவை நாம் காண கர்த்தர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. விவரித்து காண்பித்தார். இப்பொழுது ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்புறம் போல காண்பிக்கிறார். உடனே அவர்கள் எங்களுடைய தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று அப்படின்னு வருந்தி கேட்கிறாங்க. அப்போ அவர் தங்கும்படிக்கு உள்ள போகிறார். 30வது வசனத்துல அவர் பந்தியில் இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். 3 வருஷம் இயேசு எதை செய்தாரோ அதை இப்பொழுது இயேசு கிறிஸ்து செய்கிறார். அல்லேலூயா. எப்படி கண்டுகொள்ள முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவர்கள் கண்டுகொண்டார்கள்? எப்படி அவர்கள் கண்டுகொள்ள முடிந்தது? இதுவரைக்கும் வேத வாக்கியங்களை பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் இப்பொழுது இயேசு இவர்கள் அப்பத்தை எடுத்து கொடுக்கவில்லை. 3 வருஷமும் ஒவ்வொரு வேளையும் இயேசு கிறிஸ்து தான் அப்பத்தை என்ன செய்தாரு? எடுத்து என்ன பண்ணாரு? அதை ஆசீர்வதித்து அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்தது அவருடைய வழக்கம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3 வருஷமும் இயேசுவின் கையில தான் அவர்கள் அப்பத்தை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார்கள். இயேசு ஆசீர்வதித்து தான், அதை விட்டு ஆசீர்வதித்து தான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மேல் வீட்டில் உள்ள பந்தியில் மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அந்த 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு அந்த அற்புதம் செய்த அந்த காரியங்களில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து 3 வருஷமும் இதே காரியத்தை தான் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். இப்பொழுது அதை செய்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து அதை விட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. 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 எப்போதும் இயேசு எதை செய்தாரோ அதையே அன்றைக்கும் செய்தார். அப்பொழுதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை அறிந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர் மறுரூபமாய் தரிசனமாகும் போது, வழிபோக்கரை போல தரிசனமாகும் போது, இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் முதல்ல கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் கண்டுகொள்ள முடிந்தது. அவர் எப்போதும் செய்வதை போல செய்தார். அப்போதான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, இந்த இயேசுவை தவிர வேற யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு அப்பத்தை எடுப்பார், அவர்தான் அதை பிற்பார், அவர்தான் ஆசீர்வதிப்பார், அவர்தான் எங்களுக்கு கொடுப்பார். இப்பொழுது அதை கொடுக்கும் போது அவர்கள் வாங்கி புசித்தார்கள். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் மறைந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போதும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து செய்கிறதையே உயிர்த்தெழுந்த பிறகு செய்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து 47வது வசனங்கள் வரைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் இவைகளை குறித்து, வழியில் நடந்தவர்களை குறித்து விவரித்து காண்பித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களின் நடுவில் இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. சமாதானம் சொல்றது எப்போதுமே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். கைகளை உயர்த்தி அவன் சொல்லுவாங்க. உலகத்துல வேற யாரும் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில எப்போதும் ஜனங்களுக்கு, சீஷர்களுக்கு அவர் எங்க போனாலும் அவர் என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அதையே சீஷர்களுக்கு நீங்கள் ஒரு கிராமத்துக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுங்க? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லுங்க, முதலாவது சொல்லுங்க என்று கற்றுக் கொடுத்தார். இயேசு சொன்னதையே செய்தார். அல்லேலூயா. அவர் 3 வருஷம் எதை செய்தாரோ அதையே உயிர்த்தெழுந்த பிறகும் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக அவர்கள் நினைக்கிறாங்க. அவங்க எதை காண்கிறதாக நினைக்கிறாங்க? முதல்ல தோட்டக்காரனா நினைச்சா மரியாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் வழி போக்கராக 2 சீஷர்கள் அவர் என்ன செய்தாங்க? நினைத்தாங்க. அப்புறம்
கடல்ல மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவரை அந்நியராக யாரோ ஒருவராக அவர்கள் நினைத்தார்கள். இப்போ ஆவியை காண்கிறதாக நினைக்கிறாங்க, ஒரு ஆவியை காண்கிறதாக நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார், தம்மை காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு தம்மை காண்பித்தார். ஆவிக்கு என்ன இருக்காதான்? ஆவிக்கு என்ன இருக்காதான்? ஆவிக்கு என்ன இருக்காதான்? சொல்லுங்க. மாம்சம் இருக்காதா? எலும்புகள் இருக்காதா? ஆனா உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன இருக்குதா? ஆவிக்குரிய மாம்சம் இருக்குதா? எலும்புகளும் இருக்குதா? ஆவிக்குரிய சரீரம். இந்த ஜென்ம சரீரம் எப்படி இருக்கோ, இந்த ஜென்ம சரீரத்துல எப்படி மாம்சம் இருக்கோ எலும்புகள் இருக்கோ, அதே போல ஆவிக்குரிய சரீரத்திலையும் மாம்சமும் உண்டு எலும்புகளும் உண்டு. ஆனால் அதுல பாவம் இல்லாத மாம்சம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சொல்லுங்க. ஆவி அல்ல, ஆவிக்கு மாம்சமும் எலும்புகளும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மாம்சமும் எலும்புகளும் உள்ளவராய் இருந்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன கையை காலை என்ன செய்யுங்க? தொட்டு பாருங்க. தொட்டு பார்க்கும்போது அவரை தொட்டு பார்க்கும்போது அவருக்கு என்ன இருந்தது? தொட்டு பார்க்கும்போது அவருக்கு என்ன இருந்தது? மாம்சத்தை அவங்களால தொட்டு பார்க்க முடிஞ்சது, எலும்புகளை அவர்களால தொட்டு பார்க்க முடிஞ்சது. இப்ப நான் என் கையை தொட்டா என்ன இருக்கு? எலும்பு உள்ள இருக்கு. ஆமே, எலும்புகளை பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். தொட்டு பார்க்கும்போது எலும்புகள் உள்ள இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இராதே என்று தம்முடைய கைகளையும் கால்களை அவர்களுக்கு காண்பித்தார். இன்னும் ஒருபடி போய் புசிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். ஏன்னா ஆவி புசிக்கிறது இல்லை, ஆனா நான் புசிக்கிறவனா இருக்கிறேன். இந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரத்தில் என்ன செய்ய முடியும்? புசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஸ்தோத்திரம் ஏதேன் தோட்டத்துல புசிக்க முடிஞ்சதா? பாவம் செய்ய முன்பாக புசிக்க முடிஞ்சதா? பாவம் செஞ்ச பிறகு என்ன புசிக்க? ஆனா ஜென்ம மாம்ச சரீரம் பாவ சரீரத்துக்குள்ள வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனா ஆவிக்குரிய சரீரத்துல தூதர்களின் அப்பத்தை என்று நாம் பார்க்கிறோம். இந்த அப்பம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் புசிக்கிறார். என்ன புசிக்கிறார்? பொரித்த மீன், கண்டம், தேன் கூட்டு, துணிக்கையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரும் இந்த உலகத்தின் சாப்பாடை சாப்பிட முடிஞ்சது. அந்த பொரித்த மீன் என்ன சாப்பாடு? உலகத்தில் உள்ள இந்த பூமியில உள்ள சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டார். உயிர் தருணம் பெறணும். உயிரோட இருக்கும் போதும் இந்த பூமியில மனுஷனாக வாழும் பொழுதும் இந்த ஆகாரத்தை புசித்தார். மூன்றாம் நாள் உயிரோட எழுந்த பிறகும் இந்த பூமியில சீஷர்கள் வைத்திருந்த அந்த ஆகாரத்தை இயேசு கிறிஸ்து புசித்தார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இதுதான் உயிர் தெழுந்த சரீரத்துக்கும் உயிர் தெழுந்த சரீரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் தான் உதாரணம். நான் உயிர் தெழுந்த ஒரு நாள் உயிர் தெழுந்த சரீரம் நமக்கு இருக்கும் போதும் இந்த உலகத்திலையும் நாம வாழ முடியும். எங்கேயும் போக முடியும், எங்கேயும் வர முடியும். நம்முடைய ரூபமும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுதலின் ரூபமும் உண்டு. அல்லேலூயா. இயேசுவை போல நாம இருப்போம், அவருக்கு ஒப்பாக இருப்போம், தூதர்களை போல இருப்போம். தூதர்கள் எப்படி சாப்பிடுறாங்களோ அதே போல நாம சாப்பிடுகிறவர்களா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒரு மகிமையான சரீரத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இது உங்களால கிரகிக்க முடியாது. இது ஒரு மகிமையான சரீரம். ஆண்டவர் நமக்கு ஒரு மகிமையான சரீரத்தை உயிர் தெழுதல கொடுக்க போகிறார். அதனால்தான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
இந்த ராஜ்யத்தை ஆளுகிறவர்களாக நம்ம வாழ முடியும். கேட்கவே சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுவுமே இல்லைன்னா எப்படி நம்ம ஆள முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களா இருப்பீர்கள். ஆவியில் இருந்தா எப்படி இருக்கும்? நாம ஆவிக்குரிய சரீரத்துல நாம வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. ஒரு புதிய பூமி, அந்த பூமியில ஆவிக்குரிய சரீரத்துல நாம இருப்போம். இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை அறிந்து கொள்வதற்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்றைக்கும் அவர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தம்மை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தம்மை காண்பிக்கிறவராக இருக்கிறார். எப்படி காண்பிக்கிறவராக இருக்கிறார்? சிலுவையில் அறையப்பட்டவராக தன்னை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி தன்னை காண்பிக்கிறவராக இருக்கிறார்? தோமா, இந்த நாள்ல நான் ஏன் இந்த செய்தியை உங்களோடு எடுக்கிறேன் என்றால், அந்த உயிர்த்தெழுந்த நாளுக்கு பிறகு 8வது நாள்ல இதை போல ஒரு நாள்ல மறுபடியும் இயேசு கிறிஸ்து வந்து நின்று தோமாவை பார்த்து சொன்னார், உன் விரல என் கையில என்ன செய்யும்? போடு. ஸ்தோத்திரம். உன் கைய என் விழாவுல போடு அப்படின்னாரு. விழாவுல கை போகிற அளவுக்கு என்ன இருந்தது? ஈட்டியின் அந்த தடுப்புகள் இருந்தது. கையில ஆணியின் தடுப்புகள், விரல் போகிற அளவுக்கு ஸ்தோத்திரம் அந்த தடுப்புகள் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த ரூபம் மாறவில்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அச்ச அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. அச்ச அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. சிலுவையில் அறிந்த போது இருந்த அச்சடையாளங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்பதான் அவங்க புரிகிறது, 3 வருஷம் நம்மோட இருந்த அதே இயேசு கிறிஸ்து தான் இப்போ உயிர்த்தெழுந்தவராக நம்ம மத்தியில இருக்கிறார் என்று. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்மை காண்பிக்கிறவராக இருக்கும்போது நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிப்போம். அவர் தம்மை காண்பிக்கிறவராக இருக்கிறார். என் கையை தொட்டு பாரு, என் விழாவை தொட்டு பாரு. நீ தொட்டு பார்க்காமலே காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நாம் காணாதிருந்தும் அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவாராக. அல்லேலூயா. 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 அவர் தம்மை அன்றைக்கு காண்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொட்டு பாருங்கள் என்று காண்பித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேகவற்றை நாம் தொட்டு பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அவருடைய காரியங்களை நாம் தொட்டு பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இதுவரைக்கும் தொட்டு பாராத அநேக காரியங்களை, இயேசுவினுடைய ரகசியமான காரியங்களை நீங்கள் தொட்டு பார்க்கிறதுக்கு கர்த்தர் இந்த உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் உயிர்த்தெழுதலின் மகிமை. ஆமென். அல்லேலூயா. தொட்டு பார்க்கும் பொழுது நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிய கர்த்தர் கிரியை செய்வாராக.